என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மனைத் தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய். நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய கைகளில் சர்வ நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் என்பதனை இன்றே உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த அம்மன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லோராலும் எளிதாக இந்த அம்மனிடத்திலிருந்து இதுபோன்ற வரங்களைப் பெற்றுவிட முடியாது. உனக்கு நான் இந்த வரத்தை இன்று கொடுக்கிறேன் என்றால் அதை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த அம்மன் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வரும்பொழுது என்னைத் தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொண்டாயானால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தையாகிய நீ புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைகள் எந்த விஷயத்தை உருவாக்கும் என்று எளிதில் யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் இந்த அம்மனுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு விஷயத்தை இப்படி செய்தால் அதனால இந்த ஒரு பிரச்சனையைத்தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்று உனக்கும் பல வகைகளில் அதை நான் உணர்த்துவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ விஷயங்களினால் உனக்கு நான் அதை சொல்ல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் குழந்தை நீதான் அதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேலும் இப்படியெல்லாம் இந்த கஷ்டங்களை சந்திக்க வேண்டும் என்பது உன்னுடைய விதியாக இல்லை. ஏனென்றால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில பல நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை இந்த அம்மன் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய திறமையை உனக்கு இந்த அம்மன் கொடுத்திருக்கின்றேன். அதை எப்படி கண்டுபிடிப்பது? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீ செய்கிறாய் என்றால் அது நல்லபடியாக முடிந்தால் அடுத்தது என்னவாக இருக்கும்? ஒருவேளை அது தோல்வியை கொடுத்தால் அடுத்தது நாம் என்ன செய்வோம் என்று இருவேறு நிலைகளில் நீ சிந்தித்திருக்க வேண்டும். நீ இருவேறு நிலைகளில் சிந்தித்து எடுக்கின்ற முடிவுகள்தான் உன்னை அதை செய்ய வைக்கும். நடந்தாலும் சரி, நடக்கவில்லை என்றாலும் சரி, அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம், மன உறுதியும் உனக்குள் வந்துவிடும். எது வந்தாலும், எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. ஒரு நிகழ்வு நடந்தால் சந்தோஷம், நடக்கவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீ வந்துவிடுவாய். என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் என் பிள்ளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமும் உனதாகும். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறும். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் உருவாக்கிக் கொடுக்கும் உன்னோடு இருப்பது இந்த வாராகி அம்மன் என்பதனை முதலில் நீ நினைவில் கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு கிடையாது. உனக்கு துணை இருக்கின்ற தெய்வம் அதையெல்லாம் தூக்கி சுமக்கும். அப்படியானால் உன் அம்மா ஆகிய நான் உன் கஷ்டங்களை தூக்கி சுமக்க தயாராக இருக்கின்றேன். அதனால் நீ உன்னுடைய வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டுமோ, உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ எந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும். மற்றபடி அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்துவிடும். உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை தெளிவை கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அத்தனை அழகாக மாற்றும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் என் பிள்ளைக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை நீயே உணர்ந்து விடுவாய். வாழ்க்கையில் ஒரு பக்குவம் அடையும் வரை மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று தெரியாமல் இருப்போம். ஒரு பக்குவ நிலை வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நம்மால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இதுநாள் வரையிலும் நாம் அடைந்த பல நன்மைகளுக்கான பதிலை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம். அப்படித்தான் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நமக்கு எதுவுமே புரியவில்லையே, நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. என் குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உனக்கு நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் உனக்கு பல அனுபவங்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னமும் முக்கியமான அனுபவம், இந்த வாழ்க்கைக்கான அனுபவம் உனக்கு கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான். குறையே தவிர உன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை. அந்த அனுபவத்தை, அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டால்
அதன் பிறகு எந்த ஒரு தவறையும் நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட மாட்டாய். என் தங்கமே, இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற விஷயம் என்னவென்று யோசிக்கின்றாய் அல்லவா? உனக்காக சில தெளிவான விஷயங்களை உன் கண்முன்னால் நடத்திக் காட்ட நான் வரப்போகின்றேன். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். பல போலியான உறவுகள் செய்கின்ற விஷயங்களை உண்மை என்று நம்பி நீ உன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று உனக்கு சரியாக புரியவில்லை. சுற்றியிருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை உன்னால் சரியாக கண்டறிய முடியவில்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் உணர முடியவில்லை. எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ அறிந்து கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி அம்மன் உனக்கு இதிலிருந்து நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டுமல்லவா? இதிலிருந்து உனக்கான நல்ல நிலையை நான் தர வேண்டுமல்லவா? என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான சில நன்மைகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நான் உன் முன்னால் நிச்சயமாக நடத்திக் கொடுக்க வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையை நான் முழுமையாக தர வேண்டும். அதற்கு இந்த வாராகி அம்மன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளின்படி நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் நம் வாழ்க்கைக்குத்தான் என்று சொல்லி அதில் நீ பயணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வாழ்க்கையில் வேதனைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. முக்கியமாக எதை நினைத்தும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடாது. என்னை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு கண்ணீர்தான் முதல் எதிரி என்பதனை நீ புரிந்து கொள். கண்ணீர் சிந்தத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய பலகீனத்தை அறிந்து கொள்வார்கள். என்ன சொன்னாலும் நீ அழுது விடுவாய் என்று சொல்லி உன்னுடைய கண்ணீரை அவர்கள் பலகீனமாக பயன்படுத்தி உன்னை மேலும் மேலும் அழ வைக்கத்தான் முயற்சி செய்வார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். கண்ணீரை இந்த வாழ்க்கையில் வரவைக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர்களை விட மோசமான மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை. அதனால என் பிள்ளையை கண்ணீரை அதிகமாக சிந்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. என்றுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும். இந்த சூழ்நிலைகள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாராகி அம்மன் இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் அம்மா. உன்னை நல்ல விடியலில், நல்ல நாளில், நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். நாளைய விடியல் எழும் பொழுது என் பிள்ளை மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களையெல்லாம் விடுத்து, நாளைய நாளில் என்னுடைய மந்திரமான ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என சொல்லி உன்னுடைய நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும். ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று நீ சொல்லும் பொழுது அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கப் பெறும் என் தங்கமே. நல்லது நடக்கும் என்று நான் அடித்துச் சொல்கின்றேன். அது நடக்காது என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற அத்தனைக்கும் நீதான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் எந்நாளும் உன்னோடு இருக்கிறேன். இதை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வி கிடையாது. இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் பயத்தை கொடுக்காது. நல்லதை நடத்தி நல்லது நடக்க உன் மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கானதாக மாறும். நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் உனக்கும் நன்மைகள் மட்டுமே பின்தொடர்ந்து வரும். தீயதை செய்தால் தீமைதான் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த வாராகி அம்மனின் ஆசை. என்னை மனதார நினைத்து வழிபட்டு சென்று வெற்றி நடைபோடு என் தங்கமே. இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.